Hi, NEET 2016 கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் எங்கேருந்துன்னா கிராவிடேஷன்லேருந்து. ஓகே, the ratio of escape velocity. ஓகே, escape velocityயோட ரேஷியோ கேட்குறாங்க. ஓகே, ரேஷியோ ஆஃப் எதுக்கு escape velocity of earth to the escape velocity of planet. அதாவது ரேஷியோ ஆஃப் escape velocity of earth to planet. ஓகே, இப்போ அந்த பிளானட்டுக்கு ஏதாச்சும் ஒரு க்ரைட்டீரியா தந்துருக்கணும், அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, க்ரைட்டீரியா என்னென்னா ஹூஸ் ரேடியஸ், அதாவது அந்த பிளானட்டோட ரேடியஸ் அண்டு மீன் டென்சிட்டி. ஓகே, இந்த வேர்டு சில பேருக்கு நியூவாக இருக்கலாம். ஓகே, த ரேடியஸ் அண்ட் மீன் டென்சிட்டி ஆர் ட்வைஸ் தட் ஆஃப் த எர்த். ஓகே, மீன் டென்சிட்டினா என்னென்னா நமக்கு டென்சிட்டி தெரியும். மீன் டென்சிட்டினா என்னென்னா, ஓகே லெட்ஸ் எர்த். இப்போ எர்த்துக்கு எர்த்தோட டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது கோரில் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அப்படியே கோர்லேருந்து வெளியே வேறு டென்சிட்டி குறைஞ்சிட்டே வரும். இப்போ மீன் டென்சிட்டி என்னென்னா அந்த வேறு இடத்துல வேறு டென்சிட்டி இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த டோட்டல் அதோட ஆவரேஜ், அதுதான் மீன். உங்களுக்கு புரியுதா? லைக் ஈவன் தோ டென்சிட்டி கான்ஸ்டன்ட் இல்லாட்டியும் நம்ம கான்ஸ்டன்ட்டாக ஒரு வேல்யூ எடுத்துக்கணும்னா அதோட மீன் எடுத்துக்கலாம். ஆவரேஜ், ஒரு கிளாஸோட ஆவரேஜ் என்னப்பா, லைக் அப்படின்னா ஆவரேஜ் மார்க் என்ன, லைக் அது மாதிரி. ஸோ அதுதான் மீன் டென்சிட்டி. இப்போ அந்த வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது ரேடியஸ் ஆஃப் த பிளானட் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த். ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் எழுதியாச்சு. செகண்ட் மீன் டென்சிட்டி ஆஃப் பிளானட் ஈக்குவல் டு அகெயின் 2 into RE, சாரி ρP, சாரி கரெக்டாக 2 into ρE. ஓகே, எழுதியாச்சு. இப்போ எஸ்கேப் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஓகே, எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? கரெக்ட், 2gm/r. ஓகே, நம்ம ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது இப்படி எழுதிக்க போகிறேன். V escape is proportional to √m/r. சரி, ஓகே, அவங்க மாஸ் பற்றியே பேசலையே, ஏன் மாஸ் எழுதிக்கிங்கன்னா நத்திங், மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி. அதான் நான் பெரிய சர்ப்ரைஸான சொல்ல போகிறதில்ல. ஓகே, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா டென்சிட்டி மாறுதுன்னு சொல்லிட்டாங்களா, டென்சிட்டி மாறுது, ரேடியஸும் மாறுது, ஸோ அஃப்கோர்ஸ் மாஸும் மாறும். சரி, ஓகே, இப்போ நான் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி? கரெக்டு, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி ரோன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், வால்யூம் 4/3 πr3. ஏன்னா பிளானட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பெரிக்கல்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம், அப்படி தான். ஸோ 4/3 πr3 மாஸ்க்கு. சரி, ஓகே, அதை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ V is proportional to √ρ/r into 4/3 πr3. ஓகே, எகெயின் இந்த ஆரும் இந்த க்யூபும் கேன்சல் ஆகி r² வந்துடும். ஸோ எகெயின் கொஞ்சம் கான்ஸ்டன்ட் இருக்குது, 4/3 π. அதையும் நான் இன்னும் கொஞ்சம் மாற்றிருந்தேன்னா எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ρr². சரி, ஓகே, இப்போ நமக்கு இதோட ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோ ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி அட் எர்த். கரெக்ட், அட் தான் வரும். அட் எர்த் டு த எஸ்கேப் வெலாசிட்டி அட் பிளானட். ஓகே, எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் ஈன்னு வச்சுக்கிறேன், எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட் வின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ப்ரொப்போர்ஷனல் தான், டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் தான். ஸோ டைரெக்டாகவே எழுதலாம். அதாவது எப்படி எழுதலாம்னா ρ(e) r(e)² டிவைடட் பை ρ(p) r(p)². இன்னும் கொஞ்சம் நான் ப்ராக்கெட் மாதிரி எழுதிட்டேன்னா எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ρ(e) டிவைடட் பை ρ(p) இன்ட்டு r(e) டிவைடட் பை r(p)². ஓகே, அதாவது இப்போ ρe/ρp வேணுமா? ρe/ρp 1/2 இங்கேருந்து எழுதிக்கலாம். ρe/ρp ஈக்குவல் டு 1/2. அதே மாதிரி நமக்கு re/rp வேணும். re/rp again 1/2. அவங்க ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, ஸோ நான் இங்கேயே போட்டுக்கிறேன். re/rp² ஈக்குவல் டு 1/4. அப்போ √1/2 இன்ட்டு 1/4. இந்த 1/4 வெளியே வந்தால் 1/2 ஆயிரும். எகெயின் இந்த √2 உள்ள இருக்குது, ஸோ இது 1/2 √2ன்னு வரும். அப்போ நமக்கு RE ரேஷியோ ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் VE is to VP is 1:2 √2. கரெக்டாக? கரெக்டு. நமக்கு ஆப்ஷன்ஸில் இருக்கா? இருக்குது ஆப்ஷனே. ஆக்சுவலி கொஷின் ரொம்ப சிம்பிள் தான். அந்த மாசை டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு மாற்ற தெரிஞ்சிருக்க ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டு, அண்டு மீன் டென்சிட்டின்னு கேட்டோடனே கொஷினை பயந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது செகண்ட் செக் பாயிண்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு ஈஸி தான், லைக் அட்டம் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மேபி NEET 2016 ரொம்ப பழசு.
அப்போ அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் அவேர்னஸ் இல்லை. ஸோ மெனி பீப்புள் இது வந்து அந்த டேர் இருந்திருக்காது இது அட்டன் பண்ணுன்றதுக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ன சாப்டர்லேருந்து வேணுன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. பை.